கையா போல என்ன வரவழைது அம்மா புத்தி மதி சொல்லுவாள தப்பா எட எட மந்திரவாதி என்ன வேலை செய்ய போற மகள் மாயாண்டிய சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டு சுடல இல்ல நேரம் பார்த்து பிறவியத்தை எடுக்காதே களஞ்சியத்தை எடுக்காதே எட எட மந்திரவாதி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்த மகள் மாயாண்டி ஆண்ட வீணத்தோ மதுவாண்ட மாயாண்டி சுடலகத்த தெருவிய உள்ளையது போடும் போது சுடல மகன் கண்டனா சொந்த வீட்டு போட்டிடு மாயாண்டி கண்டனா பூசை போட்டிடு கட்டி மகன் கண்டனா கண்ட துண்டமா வெட்டிடு எட எட மந்திரவாதி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்த மகள் மாயாண்டி ஆண்ட வீணத்தோ மாயாண்டி வருவான் மகள் வருமுல் மந்திரவாதி ஓடிடம் பகவதியும் சொல்லும் போது பகவதியால் சொல்லும் போது மந்திரவாதியால் என்னுடைய மாந்திரம் ஐயா உந்தன்னையும் பிடிப்பேன் மகள் மாயாண்டி மந்திரத்தால் பிடிப்பேன் என்னிடத்தில் முடியாத என்று சொல்லி மாந்திரவாதி அஞ்சேனம் மையெடு அடுக்கும் மைய கையிலடு அம்மையான பகவதி கைவிலங்கு கால் விலங்கு ஆர்வு விலங்கு தோல் விலங்கு 21 விலங்கும் பூட்டு போட்டான் அளவை இழுத்து பூட்டுவான் அளவை இழுத்து ஆடிய பெருமுறைய உள்ளது போட்டான் யாழு பொதி மாட்டுல யாழு பொதியை எடுத்து வை முண்டி மாட்டு காப்போதி சண்டி மாட்டுக்கு அரைப்போதி நடக்கு மாட்டுக்கு முழு போதி யாழு பொதி மாட்டுல யாழு பொதியை எடுத்து வை சாதி பெரும்பூலை சுடல காத்த திரவிய உள்ளது போட்டு விட்டு களஞ்சியத்தை எடுத்துக்கொண்டு ஆடி புலையன் போறா பகவதி வாசல் விட்டு பகவதியால் வாசல் விட்டு போறானே வெள்ளி விடிந்திடும் வெள்ளி வந்து விடிந்திடும் காலமாயிடும் மகள் மாயாண்டி மாயானம் போன பிள்ளையாண்டி வீணத்தோடு பகவதியால் வாசல் மாயாண்டி மாயாண்டி வார போது அடைச்ச கதவு திறக்கலையே அம்மையா என்னையா அம்மாவும் பேசலையே அம்மா மாயாண்டிக்கு கோபம் வந்து சுடுகாட்டு சாம்பல் மாயாண்டி சுண்டும் போது அடைச்ச கதவு திறக்குதையோ அம்மாவுக்கு போட்டு இருந்த 21 விலங்கையில் மாதக்கரம் மாயாண்டி அடிப்பான உடைப்பார் 21 விலங்கையில் அடிப்பான உடைப்பார் மாயாண்டி கலுங்கல போய் பார்க்கும் போது கட்டு குலைந்திருக்கு கருவலமும் அழிந்திருக்கு சுடல காத்த திரவிய களவாண்டு போயிருக்கு 7 கிடார திரவியமும் எடுத்து போயிருக்கு பணமெல்லாம் குறைந்திருக்கு
பொன்பொருள் காசெல்லாம் அழிந்திருக்கு. சுடல காத்த திரவியத்தையும் காணவில்லை. பாதக்கர மாயாண்டிக்கு ஆங்கார கோபம் வந்து அம்மையான பகவதிக்கு முன்னால வந்து, என் தாயே பகவதி அம்மா, நான் இல்லாத நேரத்தில் உனக்கு விலங்கு போட்டது யாரம்மா? அந்த வினைகாரன் பேர சொல்லம்மா. நான் காத்திருந்த திரவியத்தை களமாண்டு போனது யாரு? என் தாயே பகவதி அம்மா. கள்ளன் பேர சொன்னையானால், கள்ளன் பேர சொன்னையானால் கட்டி மகள் மாயாண்டி கருவறுத்துவாரே நம்மா. திருடன் பேர சொன்னையானால் செல்வம் மகள் மாயாண்டி களமாண்ட கள்வல் யாரு? மாயாண்டிக கூம்போது பகவதியும் சொல்லுவாள. மாயாண்டி நீ மாயானம் போன நேரம் பார்த்து அந்த மலையங்காள தேசத்தில மந்திரவாதி பெரும்பூலையில் மகளான மாவூசகிய மாலையிட்டு கொடுப்பதற்கு மந்திரவாதி வந்தானே அம்மாவன பகவதி வரவழைத்து புத்திமதி சொன்னேடா சொன்னேடா மாயானம் போயிருக்க சுடலையில்ல நேரம் பார்த்து சுடலகத்த திரவியது கொள்ளையது போடாதே திரவியத்தை எடுக்கும் போது சுடலம் மகன் கண்டானால் சொந்த வீட்டு போட்டுடு மாவூசை போட்டிடு கட்டி மகன் கண்டானால் கண்ட துண்டமா வெட்டிடு. பகவதி நான் சொன்னேன் பாவி அவன் கேளாமல் இல்லாத நேரம் பார்த்து 21 விலங்கு மாண்டி காத்திருந்த திரவியது திரவியது உலகில் களமாண்டு போன நேடா விடுவாரா? விடுவார் ஐயா. கண் சிவந்து கோபம் கொண்டு
கடவுள் மகனான மாயாண்டி சொல்லுகிறார். என்னையா சொல்லுகிறார்? அம்மா பகவதி மகள் மாயாண்டி போரே நம்ம பழமாண்ட கள்வனை கருவறுத்து வாரே நம்ம திருடிய திருடனை சீரழித்து வாரே நம்ம ஒரையன் மக மாவூசை ஏழரைக்கும் கீழரை இருக்காளம் மாவூசை அறைக்குள்ள இருப்பவள் பள்ளத்தில் இழுத்துவாரே செப்புக்குள்ள இருப்பவள் செல்வம் மகள் மாயாண்டி சீரழித்துவாரே நம்ம மலையாளம் போய்வாரே ஆந்திரவாதி குடும்பத்தை மாயாண்டி பார்த்துவாரே சுடலைசன் சொல்லும் போது சொல்லுவாளாம் பகவதியா பகவதியா மாயங்காண்டி என் மகனே சுடலக்கண்ணு மலையாங்காலம் போக வேண்டாம் மலையாளம் போனையான ஆந்திரவாதி கண்டன்னான மைச்சிமிழில் பிடித்தடைப்பா கொல்லாத மாந்திரவாதி உன்னை கண்டால் விடவே மாட்டான் என் மகனே மாயாண்டி ஏ மகனே மாயாண்டி சுடலையா போனதெல்லாம் போகட்டும் மகனே போகட்டும் மகனே. அம்மா புத்தி சொல்லலாம் கேள் மகனே. நீ எந்த தேசம் போனாலும் அந்த மலையாளம் போக வேண்டாம் மகனே. மலையாங்காலம் போக வேண்டாம் மகனே. மாயாண்டி மாந்திரவாதி பெருத்த நாடு மகன மாயாண்டி மலையாங்காலம் போனே யானா மகன மாயாண்டி மருத்துவர போறதில்லை ஐயா மாயாண்டி போனதெல்லாம் போகட்டுண்டா மகன மாயாண்டி சொடலம் மாயாண்டி அம்மா புத்தி சொல்ல கள் மகனே ஐயா மாயாண்டி அம்மா புத்தி சொல்ல கள் மகனே மகனே மாயாண்டி போக வேண்டாம் கேளு மாயாண்டி மலையாளம் போனேயானால் மகன மாயாண்டி மல்லு வெட்டி உடுத்தும் பெண்கள் ஐயா மாயாண்டி மலையாளத்தில் ரொம்ப உண்டு மகன மாயாண்டி பெண்பருத்த ராஜ்யந்தான் ஐயா மாயாண்டி மறுபருத்த நாடு மகன மாயாண்டி ஆண்கள் வந்து அற்ப சொற்போம் மாயாண்டி மல்லு வெட்டி உடுத்தும் பெண்கள் மகன மாயாண்டி மலையாளத்தில் ரொம்ப உண்டு ஐயா மாயாண்டி மலையாளம் போன யானால் மகன மாயாண்டி உன்னுடைய அழக கண்டு கேளு மாயாண்டி
மலையாளத்து பெண்கள் எல்லாம் மகனே மாயாண்டி கையை தட்டி கூப்பிடுவா மகனே மாயாண்டி கணவன் என்று செப்பிடுவா ஐயா மாயாண்டி சச்சு கூப்பிடுவா மகனே மாயாண்டி அத்தான் என்று செப்பிடுவா ஏழு மாயாண்டி கண்ணடிச்சு கூப்பிடுவா மகனே மாயாண்டி கணவன் என்று சொல்லிடுவா ஐயா மாயாண்டி போனதெல்லாம் போகட்டுண்ட மகனே மாயாண்டி சொடலம் மாயாண்டி புத்தி சொல்ல கேள் மகனே ஐயா மாயாண்டி புத்தி சொல்ல கேள் மகனே மாயாண்டி வடநாட்டுக்கு போனவர்கள் மகனமாயாண்டி வந்து இருக்க பார்த்து இருக்க ஐயா மாயாண்டி நாடு போனவர்கள் மகனமாயாண்டி திரும்பி வர பார்த்து இருக்க ஐயா மாயாண்டி நல்நாடு போனவர்கள் மகனமாயாண்டி வர பார்த்ததில்லை ஐயா மாயாண்டி மலையாளம் போனவர்கள் மகனமாயாண்டி சுடலம் மாயாண்டி மருந்து வர பார்த்ததில்லை ஐயா மாயாண்டி மருந்து வர பார்த்ததில்லை மாயாண்டி பகவதி அம்மை இந்த பாதகரமாய ஆண்டிய வரவழைத்து புத்திமதி எல்லாம் சொன்னா பாதகரமாயாண்டி கேட்டாரா கண் சிவந்து கோபம் கொண்டு கடவுள் மகனான மாயாண்டி ஏ அம்மா பகவதி அம்மை அப்பேற்பட்ட மாந்திரவாதி புலையன அரும மகனான மாயாண்டி சுடல நான் போய் கண்டிப்பாக அவனை நான் பார்த்தே ஆக வேணும் அம்மா வாத்தி வரம் கொடுக்க விட்டால் என் வல்லையத்தால உன்னை ஓங்கி குத்திடுவேன் அம்மா போற்றி வரம் தரலையானால் என் பொந்தந்தடியால உன்னை ஓங்கி அடிப்பேன் அம்மா சொடல ஈசன் கோபத்தோடு சொல்லும் போது அம்மையான பகவதி அம்மை சொடலையுடைய கோபத்தை கண்டு சென்று வா மகனே, வென்று வா மகனே, நீ வெற்றி திலகமிட்டு வெற்றியோடு திரும்பி வா என்று பாதகர மாயாண்டி சுடலை அனுப்பி வைத்தா பகவதி. என் அப்ப நான் மாயாண்டி சுடலை பகவதி இடத்துல வேண்டிய வரத்தை எல்லாம் பெற்று கொலையனுடைய குடும்பத்தை பார்ப்பதற்காகவும் அந்த மாவுசைக்கு பெண்ணை மாலையிடுவதற்கும் என் ஆண்டவனான மாயாண்டி எப்படி வாரார் தெரியுமா? மங்கை பகவதி வாசலை மாயன் சுடல்ல தெய்வம் பகவதி வாசலை விடந்த மாயன் சுடல தெய்வம் மாயஸ்வரூபம்மாய் வேஷங்கள் மாற்றிய மாயஸ்வரூபம்மாய் வேஷங்கள் மாற்றிய தானே கொண்ட மாயன் சுடல தெய்வம்
தோறும் காசுகள் வாங்கிய ஒளி சித்தனை போ கடை தோறும் காசுகள் வாங்கிய கல்லுளி சித்தனை போ கடை தோறும் வாங்கிய கடை தோறும் வாங்கிய கிழவனை போ கல்லுளிதனை போ தோமன தக்கிட தோமன கூட வளவதில சென்று வளவதில சென்று செய்ய போறான கூட வைத்த மயங்கி மயங்கி திருவோட்ட கையில போலவே தயங்கி மயங்கி போலவே தயங்கி மயங்கி திருவோட்ட கையில புள்ளை போதாரணி தன்னில புள்ளை போதாரணி தன்னில இறந்து கொண்டா கையில் எடுத்தா கலங்கலிலே சுடலே ஐயா மண்ணு புத்தில் மருந்து வைத்தார் பாம்பை வரவழைத்தார் கண்ணு புத்தில் மருந்து வைத்தார் நகத்தை வரவழைத்தார் மாயாண்டி குழல் கையில அடுத்து மாயாண்டி ஊதும் போது முன்னாலே உள்ள பாம்பு எல்லாம் எடுத்து வந்திடுமா வருவோதையா ஆண்டவன்
ஆண்டவன் மாயாண்டிக்கு முன்னாலே ஆமையா நல்ல பாம்பு 1000 ஆமையா நாகப்பாம்பு 1000 நெடுவரிசு 1000 குறுவரிசு 1000 கொம்பேரி முக்கான்ல 1000 மலம்பாம்பு 1000 மண்ணுளி பாம்பு 1000 கட்டு விரியான் 1000 எல்லாத்துக்கும் இளைய பாம்பு பாம்பு பிடித்தாலும் பயமும் இல்லை பாம்பு கடித்தாலும் அது விஷமும் இல்லை அதாமன தண்ணி பாம்பு 1000 மலையில் உள்ள பாம்பு எல்லாம் மாயாண்டி முன்னாலே எடுத்து வந்துடுமா மாயாண்டி தன்னை பாம்பை எல்லாம் தூரத்தில் தள்ளி விட்டு நல்ல பாம்பை கைபிடித்து நச்சுப்பல்ல கக்க சொல்லி மாயாண்டி சூரங்குடி பெரம்பெடுத்து சொந்தத்தில் கூட செய்தார் கூடக்குள்ள அடைப்பார எண்ணமல்ல மனமதிலே வளவதிலே வருவாள் சொல்லி மாயாண்டி பாட்டி சித்தன் போல மாயாண்டி வடிவம் கொண்டா தமிழ்நாட்டு பாம்பாட்டி போல் செங்கோட்டை மாம்பாட்டி போல் அகலபுரம் பாம்பாட்டி போல் பயத்தாறு பாம்பாட்டி போல் காஞ்சேரி பாம்பாட்டி போல் மாயாண்டி 65 வயது போல வட்ட தலப்பா கட்டி அம்பிளியும் மேலே போத்தி தாளி கம்போடு மாயாண்டி சுடலாய் கூட்ட தோளில் போட்டு குழல கையில எடுத்து புழல் ஊரதில சாலி தருவதில பாம்பாட்டம் போடுவதற்கு வருவார மாயாண்டி ஊர்ல வந்து 4 சாலி தெருவுக்கு வந்து பாதகர மாயாண்டி பாம்பாட்டி 4 தெருவுல 4 கம்பத்தை நட்டினார் நடு தெருவுல கொண்டு வந்து ஒரு பொன் கம்பத்தை நட்டினார் அதுலயும் பூவச்சூடி அந்த மாவுசக்கி அரமனைக்கு அடுத்த மேல்புறத்தில் பாம்பாட்டம் போட வேண்டும் என்று என் அப்பனான மாயாண்டி சுடலை ஆண்டவர் எண்ணுகின்றார் சும்மா நின்னமானால் கூட்டம் வராது அல்லவா கொட்டடித்தால் தான் கூட்டம் சேரும் அடிச்சாதான் கூட்டம் வரும் கூட்டத்தோடு கூட்டமா வருவாளே மாவுசக்கி என்று இந்த மாயாண்டி அழகான தம்புராவை கையில் எடுத்து எவ்விதமான முறையில தம்புரா தட்டுறா தெரியுமா எப்படி தட்டுகிறார் தெற்கு மேட்டு தெருவதில் நாட்டுகிறாங்க ஆட்டம் பார்க்க வாருங்கள் அடித்தார் பரவோது ஆட்டம் பார்க்க வாருங்கள்
அடித்தார் பரவோசை